தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏப்ரல் 22 புதன்கிழமை சரியாக மாலை 5 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம அறிக்கையில் காலையில் ஒரு 10:30 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம். இன்றைக்கான வானிலை அமைப்பு எப்படி அப்படின்றது. இன்றைக்கும் வட மாவட்டங்களாலும் சரி மத்திய உள்பகுதிகளிலும் பெரும்பான்மையான இடங்களிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே வேளையில் காலை வேளையில் மேகமூட்டம் இருந்ததற்கான காரணத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த மேலடுக்கு சுழற்சி டெல்டாவை ஒட்டிய பகுதிகளில் நேற்றைக்கு வட இலங்கை ஒட்டிய தென் தமிழக கரையோரம் நீடித்து அந்த ஒரு சுழற்சி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தெற்கு காற்றின் ஏற்றம் சற்று கூடுதலாக இருந்த பரப்பில் தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரித்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு இடங்களில் ஒதுக்கியும் கொடுத்திருந்த நிலை இங்கே அதிகபட்சமாக பார்க்கும்பொழுது நமக்கு கன்னியாகுமரியின் பகுதிகளில் கிட்டத்தட்ட குழித்தரை பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இன்னும் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு சிற்றாறு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதியில், திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து, விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கும், கன்னியாகுமரியின் சுரலக்கோடு, மாம்பழந்துறை ஆறு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தக்கலை, அணைக்கிடங்கு, இப்படி கன்னியாகுமரியின் பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை கொடுத்திருக்க நிலையில் தென்காசி மாவட்டத்தின் சிவகிரி பகுதிகளிலும் சரி, சோத்துப்பாறை, மஞ்சளாறு, தேனி மாவட்டத்தின் மஞ்சளாறு, தேனி மாவட்டத்தின் சோத்துப்பாறை தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், தென்காசி ஆயக்குடி, திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம், திருப்பதிச்சாரம், கன்னியாகுமரி, சிவலோகம், சிற்றாறு, கன்னியாகுமரி, பேச்சுப்பாறை, கன்னியாகுமரியின் திற்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் களியல், இப்படி 1 சென்டிமீட்டர் அளவிற்கு ஆங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இது நம்ம குறிப்பிட்டிருந்த இடம் தென்மேற்கு பகுதிகள், தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்த சூழ்நிலை. இப்போது இன்றைக்கான மழைப்பொழிவு என்பதும் ஓரிரு இடங்களில் தென் மாவட்டத்தின் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு இந்த சூழல் என்பது எதன் காரணமாக இந்த ஒழுங்கற்ற அமைப்புன்னு தான் சொல்லணுது. எப்பப்பெல்லாம் இந்த தெற்கு காற்றின் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு சாதக சூழ்நிலையாக அமைகிறதோ அவ்வப்பொழுது நமக்கு வந்து மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே ஒரு இடங்களில் தென் மாவட்டம் டெல்டாவிற்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ வரைக்குமே மேலடுக்கு சுழற்சி என்பது டெல்டாவை ஒட்டிய கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலை. இது வந்து வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே தென்மேற்காக நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். காலை வேலை வரைக்குமே சரி, இப்போது வரைக்குமே இந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று இருவேறாக பிரியப்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகம், மத்திய தமிழகம் ஊடாகவும் அப்படியே டெல்டாவை நேர்கோட்டாக அந்த ஒரு சுவர் மாதிரி அமைய பெற்று இரண்டு காற்றாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்த சூழ்நிலை. அது டெல்டாவிற்கு தெற்குப்புறமாகவும் உள்ளீடாக செல்லக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தது. வெப்பம் என்பது சற்றே கூடுதலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை இந்த உயரழுத்தத்திலிருந்து வறண்ட காற்றையை தான் சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இந்த சுழற்சியானது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த தென் தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதிகளில் ஒட்டியே அமைந்து நமக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பை கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் உள் மாவட்டங்கள்லையும் தென் உள் மாவட்டங்களில் தென் மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை இந்த மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும். இந்த சுழற்சி இப்போது இருவேறு காற்று இணைவுகளை வந்து பார்த்திங்கன்னா தெற்கிலேருந்து கொண்டு வரக்கூடிய காற்றாலும் சரி குளிர்விக்கும் அமைப்பாக உயரத்திலிருந்து கொண்டு வந்து சேரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை மாலை இரவு இடிமழையாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த நகர்வை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவின் அமைவிடங்கள் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலையாக நிலவக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவ்வப்பொழுது மேகமூட்டம் கருத்து காணப்படுகின்ற நிலை என்பது தெற்கு காற்று உள்ளீடு ஏறும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டும். ஆனால் பெரிதளவிற்கு மழைப்பொழிவு ஏற்படாது. ஏன்னா தெற்கு காற்று அளவாக வரக்கூடிய நிலை. அடுத்தடுத்த நாட்களில் வானிலை மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 29, 30 தேதிகள் கடந்து நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது நம்ம கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் சரி, ஆந்திரா எல்லையோர பகுதிகளும் ஓரிரு இடங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அப்படியே அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து 1, 2, 3 காலகட்டங்கள்லையும் மே மாத முதல் வார பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போ வரைக்கும் தெரியல. கடலோரத்திற்கு மட்டும் சற்று சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அது வடகடலோரம், டெல்டாவின் கடலோரம் வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டி பிடித்து ஒரு இடங்களில் ஒரு நாள் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கடலோரத்தை ஒட்டிய உள்புறம் வரைக்குமே வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலை. ஆனாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா வடமேற்கு காற்று எந்தளவுக்கு சதவீதம் உள்ள கொடுக்க போகிறது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அந்த மழைப்பொழிவு அமையும். அந்த வளிமண்டல சுழற்சியான தெற்கு நோக்கி வரணும். இன்னும் கூடுதலாக தெற்கு நோக்கி தமிழகத்தின் மீதாக அமையப்பட்டால் காற்று குவிதல் கூடுதலாக ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நேற்றைக்கு ஓரிரு இடங்களில் கொடுத்த மழைப்பொழிவு என்பது இன்றைக்கு சற்று குறைந்த பரப்பில் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலும் குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு என்பது தென் தமிழகம் மற்றும் டெல்டாவை ஒட்டிய தெற்கு பகுதிகளாக இருந்தாலும் சரி ஆங்காங்கே குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இருக்கும். அவ்வப்பொழுது இன்றைக்கு இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருந்தா இன்றைக்கி வேறு இடத்துல அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாறி கொடுக்கக்கூடிய இந்த வானிலை சூழல் தான் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் வெப்பம் என்பதும் அவ்வப்பொழுது இயல்பை ஒட்டிய நிலையிலிருந்து சற்று 41 டிகிரி செல்சியஸ் இருந்து இப்போ சற்று குறைந்திருக்கிறது. 40, 39 ஆயிருக்கு. இதே போல் அடுத்தடுத்த நாட்களிலும் படிப்படியாக வெப்பம் என்பது சற்றே குறைந்தாலும் அது கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து இருப்பது போல் தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்.
அது 37-38 டிகிரி செல்சியஸ்ன்றது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லலாம். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட இணைந்திருங்க. நம்ம 22 தேதிகள் 21 தேதிகள் காலகட்டங்களுக்கு பிறகாக நமக்கு ஒரு மழைப்பொழிவின் சூழல் என்பது தென்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை என்பது நம்ம குறிப்பிட்டிருந்த இடங்கள் எங்கெங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தமிழக கரை ஒட்டி ஒரு சுழற்சி வரக்கூடிய ஒரு நிலை என்பது சொல்லியிருந்தோம். இப்போவும் அந்த சுழற்சியானது ஐஎம்டி ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா வட தமிழகம் ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே ஒரு மேலடுக்கு சுழற்சியாக, அதாவது கீழடுக்கு சுழற்சியாக மேலே நிலவக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி 0.9 ராயலசீமா மற்றும் இதற்கு இடையிலிருந்து தென் தமிழகம் ஊடாக ஒரு நீள் வடிவத்தில் ஒரு சுழற்சி இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஹிண்ட் கொடுத்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சொல்லியிருக்கப்படி பார்த்திங்கன்னா மாலத்தீவு மற்றும் நெல்லூர்கோட்டு ஒட்டிய பகுதிகளிலும் சரி, இந்திய பெருங்கடல் பகுதிகளிலையும் அந்த தாழ்வழுத்தம் தான் பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவில் இருக்குது. பார்த்திங்களா, இதெல்லாமே ஒரு இணைப்பு சுழற்சியாக அங்கே அப்படி இருக்கக்கூடிய நிலை தான். அந்த வெற்றிடத்தை சுற்றி தான் நமக்கு அந்த காற்றின் ஏற்றம் என்பது இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது அந்த கிடைக்கப்பெறுகின்ற தெற்கு காற்றினால தான் நமக்கு சில இடங்களில் குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இருந்த சூழ்நிலை. இது அவ்வப்பொழுது திடீரென்று பார்த்திங்கன்னா மேகம் கருத்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.